கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் ஆவண நகல் வழங்கும் சிறப்பு முகாம்களை பாதிக்கப்பட்டோர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மழை வெள்ளத்தில் முக்கிய ஆவணங்களை இழந்தவர்களுக்காக கடலூர் மாவட்டத்தில் 9 வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் 15 பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் இன்று தொடங்கின. இந்த முகாமை அமைச்சர்கள் உதயகுமார், சம்பத் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் தந்தை டிவிக்கு பேட்டியளித்த அமைச்சர் உதயகுமார், கட்டணமின்றி ஆவண நகல்களை பெற்றுக்கொள்ளும் இந்த வாய்ப்பை பாதிக்கப்பட்டோர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். இந்த மழையின் காரணமாக, நீர்வரத்தின் காரணமாக மக்களுக்காக அந்த சான்றிதழ்கள், குடும்ப அட்டைகள், பள்ளி சான்றிதழ்கள், அதேபோல் ஓட்டுநர் உரிமங்கள், அதேபோல் வீட்டுமனை பட்டாக்கள், கிரைய பத்திரங்கள், அதேபோல் ஆதார் அட்டைகள், அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டைகள், இது போன்ற சான்றிதழ்கள் எல்லாம் அவர்களுக்கு தொலைந்து போயிருந்தாலோ அல்லது நீர் வெள்ளத்தால் அழிந்து போயிருந்தாலோ அவர்களுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நகல் வழங்குகிற முகாம் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த அளவில் 9 தாலுகா அலுவலகங்களிலும் 15 பள்ளிக்கூடங்களிலும் சிறப்பு முகாம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி மனித அம்மா அவர்களுடைய ஆணைக்கிணங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. 14ஆம் தேதி இன்றைக்கு தொடங்குகிற இந்த முகாம் 28ஆம் தேதி வரை 14 நாட்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. மக்கள் இதில் பங்கேற்று பயன்பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக இதில் எவ்வித கட்டணமும் விதிக்கப்படவில்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சம்பத், கடலூர் மாவட்டத்தில் 50,000 ஹெக்டேர் விளைநிலங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட கணக்கெடுப்பில் தெரிய வந்திருப்பதாகவும் அவற்றுக்கு உரிய நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்றார். தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்ப்போம். வேளாண்குடி பெருமக்களுக்கு தமிழக முதலமைச்சர் இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய உத்தரவுப்படி மீண்டும் ஒரு முறை கணக்கீடு எடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரெண்டையும் சேர்த்து ஒரு தோராயமாக சுமாராக ஒரு 50,000 ஹெக்டேர் இழப்பீடு என்ற ஒரு அளவுகோல் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் வெரிஃபிகேஷன் எங்கேயாவது விடுபட்டு இருந்தால் அந்த கணக்கை செக் பண்ண சொல்லி வெரிஃபை பண்ணி எடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்தில் மக்களுடைய, கடலூர் மாவட்ட மக்களுடைய இயல்பு வாழ்க்கை படிப்படியாக மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டுள்ளது.